Hi friends, my name is Sendil. Welcome to our channel English பேச ஆசையா. இப்போ நம்ம வந்து 7 days spoken English class தாங்க பார்த்துட்டு இருக்கோம். ஸோ day 1 எல்லாரும் எப்படி வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க, எப்படி இருந்தது day 1 எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததா? ஓகே, ஸோ இங்கிலீஷோட அடித்தளமே அதுதான். ஓகேவா? ஸோ day 1 வந்து அவ்வளோ இம்பார்ட்டன்டான கிளாஸ். பட் எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. கமெண்ட்ஸ் எல்லாமே ரீட் பண்ணி பார்த்தேன், எல்லாரும் சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா day 2 கிளாஸ். ஓகே, ஸோ டே 2க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த டே 2ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். I'm going to teach you subject and verb. ஓகே, ஸோ சப்ஜெக்ட்னா என்ன, வேர்ப்னா என்ன, அது எதுக்காக நம்ம இங்கிலீஷ்ல படிக்கிறோம் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். அண்ட் தென் இந்த வேர்ப்ல வந்து ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஆக்ஷன் வேர்ப்ஸ், ஸ்டேட் ஆர் பி வேர்ப்ஸ் இருக்கு. ஓகே, இத பத்தி தான் நம்ம கிளாஸ்ல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்க. ஓகே, பார்க்கலாமா? சோ இங்கிலீஷ்ல வந்து ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட், இன்னொன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வேர்ப். ஓகே, சோ போத் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் இன் இங்கிலீஷ். இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சோ இந்த சப்ஜெக்ட் அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஒரு செயலை செய்யறவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, இது ஏற்கனவே நான் சொன்னதுதான், செயலை செய்பவர் சப்ஜெக்ட். ஓகே, எந்த செயலை செஞ்சாலும் பரவாயில்ல, சிரிக்கிறது, விளையாடுறது, ஆடுறது, ஓடுறது, பாடுறது, எதுனாலும் ஓகே, ஏதாவது ஒரு செயலை செய்யறாங்க அப்படின்னா அவங்க தான் சப்ஜெக்ட். வேர்ப் அப்படின்னா என்ன அப்படின்னா செய்யப்படும் செயல், செயலை தான் வந்து வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, சோ ஒரு செயலை செய்யறவங்க சப்ஜெக்ட், செய்யப்படக்கூடிய செயலானது verb அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் ஓகே ஒரு சென்டென்ஸ் பொதுவா. ஓகே, சோ காமனா சப்ஜெக்ட் பிளஸ் verb ரெண்டுமே சேர்ந்தது ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? ஒரு செய்யப்படக்கூடிய செயல் என்ன, அது செய்யறவங்க யாரு, அவ்வளவுதான். ஓகே, சோ இது ரெண்டு சேர்ந்ததுதான் இங்கிலீஷ்ல வந்து ஒரு சென்டென்ஸ். ஓகேவா? சோ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐ, ஹி, ஷி, இட், இதெல்லாம் ஒருமையை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், சிங்குலரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஐனா நான், ஹீனா அவன், ஷீனா அவள், இட் அப்படின்னா அது அப்படின்னு அர்த்தம். ப்ளூரலுக்கு இருக்கு. இந்த யூ அப்படிங்கிறது சிங்குலர்லயும் வரும், ப்ளூரல்லையும் வரும். ஏன்னா யூ அப்படிங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு, நீ, நீங்கள், ரெண்டுக்குமே யூ தான். ஓகே, சோ யூ, வி அப்படின்னா நாங்கள், தே அப்படின்னா அவர்கள். ஓகே, சோ இது எல்லாமே வந்து சிங்குலரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள், இது எல்லாமே வந்து ப்ளூரலை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இது போக சப்ஜெக்ட்ல வேற என்ன வரலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பெயர்கள் வரலாம், நேம்ஸ் வந்து வரலாம். நல்லா நீங்க தெரிஞ்சுக்கணும், இதுக்கு என்னென்ன தமிழ்ல அப்படிங்கிறது நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து verb அப்படின்னா வந்து செய்யப்படக்கூடிய செயல் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதுலயுமே ரெண்டு கேட்டகரி இருக்கு. ஓகே, ஒன்னு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் verb அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் அனதர் ஒன் இஸ் ஸ்டேட் verb அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, வெர்ப்ல ரெண்டு கேட்டகரி இருக்கு, ஒன்னு ஆக்ஷன் verb, இன்னொன்னு வந்து ஸ்டேட் verb. ஆக்ஷன் verb வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம செய்யப்படக்கூடிய செயல் தான் ஆக்ஷன் verb. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் விளையாடுறது பிளே, அது ஒரு ஆக்ஷன் verb. சமைக்கிறது குக், அது ஒரு ஆக்ஷன் verb. டிவி பார்க்கிறது வாட்ச், அது ஒரு ஆக்ஷன் verb. பாடுறது சிங் அப்படிங்கிறது ஒரு ஆக்ஷன் verb. ஓகே, ஸ்டடி படிக்கிறது. ஓகே, இது எல்லாமே வந்து ஆக்ஷன் வெர்ப்ஸ்க்கு எக்ஸாம்பிள்ஸ். நீங்க எந்த செயலை செய்றீங்களோ அதுதான் ஆக்ஷன் வெர்ப். சாப்பிடுறது ஈட், தூங்குறது ஸ்லீப், வர்றது கம், போறது கோ, வாட் எவர். ஓகே, எந்த செயலை செய்றீங்களோ அதுதான் ஆக்ஷன் வெர்ப். சரி, ஸ்டேட் வெர்ப்னா என்ன? ரொம்ப சிம்பிள் தான். ஸ்டேட் அப்படின்னா வந்து நிலைமை அப்படின்னு அர்த்தம். ஓகே, நம்ம என்னவா இருக்கோம் அப்படிங்கறத சொல்றதுதான் ஸ்டேட் வெர்ப். என்னவாக இருக்கிறோம் அப்படிங்கறத சொல்றது. ஓகே, நம்மளுடைய நிலைமை என்ன, என்னவாக இருக்கிறோம், தமிழ்ல வந்து என்னவாக இருக்கிறோம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். அப்படிங்கறத சொல்றதுதான் ஸ்டேட் வெர்ப். வாட் இஸ் அவர் ஸ்டேட்?
ஓகே, அவ்வளவுதான். அதுல எதெல்லாம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் டாக்டரா இருக்கேன். நான் என்னவா இருக்கேன்? நமக்குள்ளே கேள்வி கேட்கிறோம். நான் என்னவா இருக்கேன்? நான் மருத்துவராக இருக்கிறேன். நான் டீச்சரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கேன். நான் வீட்ல இருக்கேன். அப்போ என்னவாக இருக்கிறோம், நம்ம எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம், எங்க இருக்கோம், இந்த மூணே சொல்றதுதான் ஸ்டேட் வெர்ப். நம்மோட நிலைமையை குறிக்கக்கூடியது. நம்ம எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம், எப்படி இருக்கோம், அது எல்லாமே தான். எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ எம் அ டீச்சர், நான் டீச்சரா இருக்கேன். ஐ எம் அட் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். நான் எங்க இருக்கேன் அப்படிங்கறத சொல்லுதா? ஐ எம் அட் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். ஓகே, சோ இவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, மனநிலைமை, நம்மளோட மனநிலைமை எப்படி இருக்கு? ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். ஐ எம் சேட், நான் வந்து கவலையா இருக்கேன். ஓகே, சோ நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்கு, இது எல்லாத்தையும் நம்மளோட ஸ்டேட் அக்குவே ராணி வேற சொல்றதுதான் ஸ்டேட் வெர்ப். ஓகே, அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். ஓகே, சோ இதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேட் வெர்புக்கு இன்னொரு பேர் இருக்குங்க, அதுதான் வந்து பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, பீனா இரு அப்படின்னு அர்த்தம் தமிழ்ல. நாம் என்னவாக இருக்கிறோம், நம்மளை பத்தி சொல்றது இல்லையா, அதனாலதான் அதை பி வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்ல ஸ்டேட் வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. போத் ஆர் சேம், ரெண்டுமே ஒன்றுதான். ஸ்டேட் வெர்போட பட்ட பேர் தான் பி வெர்ப் அப்படி வச்சுக்கோங்க. ஓகே, சோ அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பி வெர்ப்ல பி அப்படின்னு ஒரு வெர்ப் இருக்கு, ஆம் இருக்கு, இஸ், ஆர், இந்த மூணுமே வந்து பிரசன்ட்ல குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இதே இது பாஸ்ட்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாஸ், அப்புறம் வந்து வேர். ஃபியூச்சருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வில் பி. அவ்வளவுதான். இதெல்லாம் எங்க எப்படி எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தரப்போறேன் உங்களுக்கு. அவ்வளவுதான். சோ இதெல்லாமே பிரசன்ட்டை மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகள், இதெல்லாமே வந்து பாஸ்ட குறிக்கக்கூடிய வார்த்தைகள், இது ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். இது பிரசன்ட், இது பாஸ்ட், திஸ் இஸ் ஃபார் ஃபியூச்சர். எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த பி வச்சு சொல்லட்டுமா? பி ஸ்ட்ராங், நல்லா ஸ்ட்ராங்கா இரு. பி காம், அமைதியா இரு. பி குவைட், அமைதியா இரு. ஓகே, ஆம், ஐ ஆம் அ டீச்சர், நான் டீச்சராக இருக்கிறேன். இங்க பாருங்களேன், இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்கு, ஐ பிளாங்க் ஐ டீச்சர் அப்படின்னு சொன்னா ஏதாவது அர்த்தம் இருக்கா இதுல? ஐ டீச்சர் அர்த்தமே கிடையாது. அப்ப நடுவுல ஒரு வார்த்தையை போடுறீங்க பாத்தீங்களா, அதுதான் இந்த ஸ்டேட் வெர்ப். ஓகே, ஐ ஆம் அ டீச்சர். ஓகே, ஐ ஆம் அ டீச்சர், நான் ஒரு டீச்சராக இருக்கிறேன். அப்ப இந்த ஆம்க்கு வந்து என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். என்னவா இருக்கீங்க? டீச்சரா இருக்கீங்க. ஐ ஆம் அட் ஹோம், நான் வீட்ல இருக்கேன். ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஓகே, நம்ம எங்க இருக்கோம், என்னவா இருக்கோம், எல்லாம் இந்த பி வெர்ப்ல வந்துரும். பார்க்கலாமா? இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஸ்டேட் வெர்ப் பத்தி நான் உங்களுக்கு தெளிவா நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தர போறேன். பார்க்கலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பி வெர்ப்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது ஸ்டேட் வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. காமனா நம்ம வந்து பி வெர்ப்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவோம். இங்கிலீஷ்ல இந்த பி வெர்ப்ஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ரைட்டு. ஸோ முதல்ல வந்து பீல ஆரம்பிக்கிற மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்கு. ஓகே, எக்ஸாம்பிள், பி ஹாப்பி. ஓகே, நீ வந்து சந்தோஷமா இரு. ஓகே, அதுக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். பி ஹாப்பி, சந்தோஷமாக இரு. ஓகே, பி ஸ்ட்ராங், ஸ்ட்ராங்கா இரு. அண்ட் பி குவைட், அமைதியா இரு. ஓகே, பி காம், பீனா இரு அப்படின்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து டைரக்டா சொல்றது. ஓகே, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு செட். ஓகே, இதை தவிர பிரசன்ட் ஃபார்ம்ல வந்து எப்படி இருக்கும், இந்த பி வெர்ப்ஸ் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, சோ பிரசன்ட் ஃபார்ம்ல வந்து 3 பி வெர்ப்ஸ் வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆம், இஸ், ஆர். ஓகே, சோ ஐ வந்தது, நம்மளோட சப்ஜெக்ட் வந்து ஐ இருந்தது அப்படின்னா நம்ம ஆம் யூஸ் பண்ணுவோம். ஆம் அப்படின்னா இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் அப்படின்னா நான் இருக்கிறேன். he is, he, she, it, அதுக்கப்புறம் நம்மளோட பெயர்கள், நம்மளோட நேம், செந்தில், காவ்யா, சீதா அந்த மாதிரி வந்திருந்ததுன்னா அதுக்கு நீங்க இஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, he is, அவன் இருக்கிறான். she is, அவள் இருக்கிறாள். it is, அது இருக்கிறது. you are, நீ இருக்கிறாய் அல்லது நீங்கள் இருக்கிறீர்கள். we are, நாங்கள் இருக்கிறோம். they are, அவர்கள் இருக்கிறார்கள். பன்மேல சொல்லும் போது ஆர் யூஸ் பண்ணுவோம். he, she, it, அது போக நேம், நம்மளோட பெயர்கள் வந்துச்சு அப்படின்னா அங்க இஸ் தான் வரும். ஐக்கு மட்டும் ஆம் வரும்.
அப்போ பிரசன்ட் ஃபார்ம்ல 3 பி வெர்ப்ஸ் யூஸ் பண்றோம். am, is, are. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்குன்னு பாத்துக்கிட்டீங்களா? ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் எழுதி போட்டிருக்கேன். பிராக்டிஸ் பண்ணலாமா? I am a student. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். I am a student. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். He is a student. He வந்ததுனால is தான் போடணும். ஓகே, he is a student. அவன் ஒரு மாணவனாக இருக்கிறான். She is a student. அவள் ஒரு மாணவியாக இருக்கிறாள். It is a dog. அது ஒரு நாய். You are a student. நீ ஒரு மாணவனாக இருக்கிறாய் அல்லது நீ ஒரு மாணவன். We are students. இங்க பாருங்க, வீணா நாங்கள் பன்மையில வர்றதுனால இங்க வரக்கூடிய அந்த நவுனும் இதுல தான் வரணும், எஸ் சேர்த்து தான் வரணும். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நேத்தே சொல்லி கொடுத்தேன், சிங்குலர் ப்ளூரல் சொல்லி கொடுத்திருந்தேன் உங்களுக்கு இல்லையா? We are students. நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். They are students. அவர்கள் மாணவர்களாக இருக்கிறார்கள். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? அப்போ என்னவா இருக்கும் அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் அந்த பி வெர்ப் யூஸ் பண்றோம். அதுலயும் பிரசன்ட் ஃபார்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ பிரசன்ட்ல நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கறத சொல்றது. ஓகேவா? ரைட்டு. இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் ஃபார்ம். ஓகே, பாசிட்டிவ்னா நான் வந்து மாணவனாக இருக்கிறேன், அது ஒரு நாய்க்குட்டியாக இருக்கிறது, அவர்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதை நெகட்டிவா மாத்துறதுக்கு ஒரு வார்த்தையை நீங்க ஆட் பண்ணணும். அது நான் அப்புறமா உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே, இது சிம்பிளா இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஈஸியா இருக்கா? ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம பிராக்டிஸ் பண்ணலாம். ஓகே ஓகே, ஸோ காமனா ஒரு வார்த்தை போட்டுக்கிறேங்க, ஹாப்பி அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கிறேன். ஓகே, பிராக்டிஸ் பண்ணலாமா? என் கூட சேர்ந்து வாசிச்சு அப்படி பிராக்டிஸ் பண்ணுங்க. ஐ ஆம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். He is happy. அவன் சந்தோஷமாக இருக்கிறான். She is happy. அவள் சந்தோஷமாக இருக்கிறாள். It is happy. அது சந்தோஷமாக இருக்கிறது. You are happy. நீ சந்தோஷமாக இருக்கிறாய் அல்லது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். We are happy. நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம். They are happy. அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்க am வரும், எங்கெல்லாம் is வரும், எங்க are வரும், அவ்வளவுதான். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸி. ஓகே, சிம்பிளா இருக்கா? ரைட். இதை இப்போ நம்ம நெகட்டிவா எப்படி மாத்துறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இங்க பாருங்க, ஐ ஆம் ஹாப்பி அப்படின்னு இருக்கு, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு இருக்கு. இதே இது நான் சந்தோஷமாக இல்லை அப்படின்னு சொல்லணும். அது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஒரு சின்ன விஷயம் தான் நீங்க பண்ண போறீங்க. ஜஸ்ட் யூ ஹாவ் டு ஆட் நாட். அவ்வளவுதான், ஒரு வார்த்தை சேர்த்தா போதும். ரைட்? I am not happy. நான் சந்தோஷமாக இல்லை. He is not happy. அவன் சந்தோஷமாக இல்லை. She is not happy. அவள் சந்தோஷமாக இல்லை. It is not happy. அது சந்தோஷமாக இல்லை. You are not happy. நீ சந்தோஷமா இல்ல. We are not happy. நாங்க சந்தோஷமா இல்ல. They are not happy. அவர்கள் சந்தோஷமாக இல்லை. அவ்வளவுதான். இந்த பி வெர்ப் பக்கத்துல ஒரு நாட் போட்டீங்கன்னா அது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். பாசிட்டிவ்க்கு நாட் போடக்கூடாது, நெகட்டிவ்க்கு நாட் போடணும். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ரொம்ப ஈஸியா இருக்கு இல்லையா? இதுக்கப்புறம் வந்து கேள்வி எப்படி கேட்கறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, நான் இதை இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சிம்பிளா நான் உங்களுக்கு எழுதி போட்டிருக்கீங்க பாருங்க. ஸோ ஐ வந்தா ஆம் வரும், ஹி ஷீட் வந்தா இஸ் வரும், யூ வி தே வந்தா ஆர் வரும். எல்லாருக்குமே தெரியும் இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ். நெகட்டிவ்ல என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஆம்க்கு அப்புறம் நாட் சேர்ப்பீங்க, ஹி ஷீட் வந்தா இஸ்க்கு அப்புறம் நாட் சேர்ப்பீங்க, யூ வி தே வந்தா ஆர்க்கு அப்புறம் நாட் சேர்ப்பீங்க. ஓகே, இன்டர்கேட்டிவ் அப்படின்னா வந்து கேள்வி வாக்கியம். கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பி வெர்ப் இருக்கு பாத்தீங்களா, ஆம் இஸ் ஆர், அது அப்படியே முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான். ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். நான் டாக்டராக இருக்கிறேன், நான் மருத்துவராக இருக்கிறேன். அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? கமெண்ட்ல சொல்லுங்க. பாசிட்டிவ் சென்டென்ஸ் ஐ ஆம், நான் ஐ அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஐ ஆம் a doctor. ஓகே, நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். தட்ஸ் இட். இதே இது நான் மருத்துவராக இல்லை அப்படின்னு சொல்லணும். இல்லை அப்படிங்கும்போது அது நெகட்டிவ் சென்டென்ஸ். நாட் சேர்க்கணும். அவ்வளவுதான். இந்த ஆம்க்கு அப்புறமா ஒரு நாட் சேர்ப்போம். அப்போ ஐ ஆம் நாட் அ டாக்டர். ஓகே, நெக்ஸ்ட், நான் டாக்டரா இருக்கேனா?
நான் டாக்டரா இருக்கேனா அப்படின்னு கேட்கணும். உங்களுக்கு நீங்களே சும்மா நான் டாக்டராக இருக்கிறேனா, நான் மருத்துவராக இருக்கிறேனா, கேள்வி கேட்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த பி வெர்ப் வந்துடணும். ஓகே, அதாவது இந்த ஆம் இருக்கு இல்லையா, இந்த ஆமை தூக்கி ஃப்ரண்ட்ல போட்டுறணும், அவ்வளவுதான். பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல ஆம் இருக்கும். எப்பவுமே கேள்வி கேட்கும் போது பி வெர்ப் வந்து முதல்ல தான் வரும். ஓகே, அப்ப இது முன்னாடி வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? am I a doctor? நான் மருத்துவராக இருக்கிறேனா, கேள்விக்குரிய மறந்துடக்கூடாது. ஓகே, சோ ஐ ஆம் a doctor, நான் மருத்துவராக இருக்கிறேன். ஐ எம் நாட் அ டாக்டர். ஓகே, நாட் சேர்ப்பீங்க நெகட்டிவ்க்கு. ஓகே, சேர்த்தாச்சு. அதே மாதிரி கேள்வி கேட்கும் போது அந்த பி வெர்ப் வந்து முன்னாடி வந்துடும். சிம்பிளா இருக்கா? ஈஸியா இருக்கா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் கொடுக்குறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு கொஸ்டின். அவன் வீட்டில் இருக்கிறான், அவன் வீட்டில் இல்லை, அவன் வீட்டில் இருக்கிறானா? ஓகே, இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து கேள்வி வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஆன்சர் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் அவன் அப்படின்னு வந்திருக்கு. அவன் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹி. ஹி வந்தா இஸ் போடணும் இல்லையா? அப்ப எப்படி எழுதுவீங்க? இல்ல ஆன்சர் கமெண்ட்ல சொல்லுங்க. ஹி இஸ் வீட்டில். வீட்டில், ஹோம் அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி நம்ம இன் போடக்கூடாது, அதனால அட்டு தான் போடும். ஓகே, he is at home, அவன் வீட்டில் இருக்கிறான். அவன் வீட்டில் இல்லை, அவன் வீட்டுல இல்ல அப்படின்னு சொல்லணும். அதை எப்படி சொல்லலாம்? நாட் சேர்ப்போம், அவ்வளவுதான். இஸ்க்கு அடுத்து ஒரு நாட் சேர்க்க போறீங்க. he is not at home, அவன் வீட்டில் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் அவன் வீட்டுல இருக்கானா அப்படின்னு கேள்வி கேட்கணும். இங்க பாருங்க, கேள்வி கேட்கும்போது என்ன வந்துடணும்? முன்னாடி இஸ் வந்து முன்னாடி வந்துடணும். இங்க இருக்கு இல்லையா, அந்த இஸ் தூக்கி முன்னாடி போட்டீங்கன்னா அதான் கேள்வி வாக்கியம். இஸ் ஹி அட் ஹோம், அவன் வீட்டில் இருக்கிறானா? ஓகே, சோ இஸ் ஹி அட் ஹோம், தட்ஸ் இட். ரீட் பண்ணி பாருங்க. he is at home, he is not at home, is he at home, அவன் வீட்டுல இருக்கானா? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஓகே, சோ இப்போ இதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு எக்ஸசைஸ் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் எப்படி அப்படிங்கறத பாருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், போர்ட்ல இப்போ வந்து ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவர்கள் சந்தோஷமாக இல்லை, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா? ஓகே, சோ இந்த 3த்துக்கும் நீங்க தான் இப்போ ஆன்சர் பண்ண போறீங்க. உங்களுக்கு 10 செகண்ட்ஸ் டைம், அதுக்குள்ள நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம் அப். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, அவங்க சந்தோஷமா இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ். அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா அப்படிங்கிறது ஒரு இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்வி வாக்கியம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து அவர்கள் அப்படிங்கிறது நம்மளோட சப்ஜெக்ட். ஓகே, சோ அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? தே. அது வந்து என்ன போடணும்? ஆர். ஏன்னா அது ஒரு பன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லையா? தே ஆர், அவ்வளவுதான். அவர்கள் இருக்கிறார்கள், எப்படி இருக்காங்க? சந்தோஷமாக, ஹாப்பி, அவ்வளவுதான். they are happy, அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இல்லை, அவங்க சந்தோஷமா இல்ல அப்படின்னு சொல்லணும். ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, இந்த ஆருக்கு அப்புறம் ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். அதனால ஞாபகம் வச்சுட்டு நீங்க ஆன்சர் பண்ணணும். பரவாயில்ல, எல்லாருமே சூப்பரா ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஓகே, they are not happy, அவங்க சந்தோஷமா இல்ல. நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்களா, அவங்க சந்தோஷமா இருக்காங்களா அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்கும் போது என்ன பண்ணுவீங்க? இந்த ஆர் இருக்கு இல்லையா, தூக்கி முன்னாடி போட்டா அதான் கேள்வி வாக்கியம். அப்ப எப்படி வரும்? முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும். ஏன்னா வந்து எப்பவுமே சென்டென்ஸோட தொடக்கத்துல கேபிட்டல் லெட்டர் தான் யூஸ் பண்ணணும். ஓகே, ஆர் தே ஹாப்பி, அவ்வளவுதான். அவங்க சந்தோஷமா இருக்காங்களா? ரீட் பண்ணி பாருங்க. they are happy, they are not happy, are they happy? ஈஸியா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ am, is, are எங்க யூஸ் பண்றதுன்னு தெளிவா கத்துக்கிட்டீங்க இல்லையா? இனிமே ஈஸியா யூஸ் பண்ணிடுவீங்கல்ல. நெக்ஸ்ட் நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா பாஸ்ட் ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நான் சொல்லி தர போறது என்னன்னா பாஸ்ட். ஓகே, பிரசன்ட்ல வந்து am, is, are வந்து be verb யூஸ் பண்ணோம். இங்க என்னென்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா ஒன்னு வாஸ், இன்னொன்னு வந்து வேர். ரெண்டே ரெண்டு தான். ஓகேவா? அங்க ஐக்கு வந்து ஆம் அப்படிங்கக்கூடிய ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோம். இங்க வந்து அது கிடையாது. ஐ, ஹி, ஷி, இட், அப்புறம் நேம், நம்மளோட பெயர்கள். இது வந்துச்சுன்னா அப்படின்னா வாஸ் தான் யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. எதுக்கெல்லாம்? ஐ சொல்லுங்க பின்னாடி. ஐ, ஹி, ஷி, இட்,
நேம் வந்ததுன்னா வாஸ் யூஸ் பண்ணணும். ஓகே, யூ வி தே வந்தா வேர் யூஸ் பண்ணணும். பிராக்டிஸ் பண்ணலாமா? ஐ வாஸ், நான் இருந்தேன். he was, அவன் இருந்தான். she was, அவள் இருந்தாள். it was, அது இருந்தது. நேம் செந்தில், செந்தில் was, செந்தில் இருந்தான். you were, நீ இருந்தாய் அல்லது நீங்கள் இருந்தீர்கள். we were, நாங்கள் இருந்தோம். they were, அவர்கள் இருந்தார்கள். அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். ஓகே, எக்ஸாம்பிள், இந்த இடத்துல வந்து நான் ஹாப்பின்னு ஒரு வார்த்தையை போட்டுறேன். ஓகே, ஐ வாஸ் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருந்தேன். he was happy, அவன் சந்தோஷமா இருந்தான். she was happy, அவள் சந்தோஷமாக இருந்தாள். it was happy, அது சந்தோஷமா இருந்தது. செந்தில், செந்தில் was happy, செந்தில் சந்தோஷமாக இருந்தான். இப்போ இல்ல, இதெல்லாம் பாஸ்ட்ல. இருந்தான், இருந்தேன், இருந்தாள், முன்னாடி பாஸ்ட்ல, இப்போ கிடையாது. ஓகே, அதுக்குதான் நம்ம இங்க வாஸ் யூஸ் பண்ணிருக்கோம். ஓகேவா? இங்க பாருங்க, இங்கே அதே மாதிரி இங்க ஹாப்பிங்கிற வார்த்தையை சேர்த்துருங்க. பிராக்டிஸ் பண்ணிடலாம். you were happy, நீ சந்தோஷமாக இருந்தாய் அல்லது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள். we were happy, நாங்க சந்தோஷமா இருந்தோம். they were happy, அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். அவ்வளவுதான். ஓகே, இப்போ இதை நெகட்டிவா சொல்லும் போது இந்த வாஸ்க்கு பக்கத்துல நாட் போடுவோம், இந்த வேர்க்கு பக்கத்துல நாட் போடுவோம். கேள்வி கேட்கும் போது இங்க வாஸ் வந்து முன்னாடி வந்துடும், வேர் வந்து முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான். ஓகே, நெகட்டிவ்ல வந்து ஒண்ணுமே கிடையாது. இது பக்கத்துல இந்த வாஸ்க்கு பக்கத்துல வந்து ஒரு நாட் சேர்ப்போம். அவ்வளவுதான். ஓகே, நெகட்டிவ் சென்டென்ஸ்க்கு ஐ வாஸ் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்ல. he was not happy, அவன் சந்தோஷமா இல்ல. இங்க பாருங்களேன், பிரசன்ட்லயும் இல்லைன்னு தான் வரும், பாஸ்ட்லயும் இல்லைன்னு தான் வரும். நம்ம தான் புரிஞ்சுக்கணும். கேட்கிற கேள்வியை பொறுத்து அது மாறும். நேத்து நீ சந்தோஷமா இருந்தியா? ஐ வாஸ் நாட் ஹாப்பி, நான் சந்தோஷமா இல்ல. நேத்து பாஸ்ட்ல கேட்கும் போது நீங்க இப்படி பதில் சொல்லணும். இதே இது நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்டா, ஐ எம் நாட் ஹாப்பி, நான் இப்ப சந்தோஷமா இல்ல. அல்ல ஐ எம் ஹாப்பி, நான் சந்தோஷமா இருக்கேன். கேட்கிற கேள்வியை பொறுத்து தான் மாறுபடும். இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லும் போது அங்கேயும் இல்லைன்னு தான் சொல்லுவோம், இங்கேயும் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஓகே, she was not happy, அவ சந்தோஷமா இல்ல. it was not happy, அது சந்தோஷமா இல்ல. செந்தில் was not happy, செந்தில் சந்தோஷமா இல்ல. you were happy இருக்கா, இங்க நாட் சேர்த்தா நெகட்டிவா மாறிடும். you were not happy, நீ சந்தோஷமா இல்ல. we were not happy, நாங்க சந்தோஷமா இல்ல. they were not happy, அவர்கள் சந்தோஷமாக இல்லை. சிம்பிளா இருக்கா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கேள்வியா கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்ப இந்த நாட்டை மறந்துருங்க. கேள்வி கேட்கறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த வாஸ் எங்க வந்துரும், அப்படியே இந்த வாச தூக்கி முன்னாடி போட்டா அதான் கேள்வி. இந்த வேற தூக்கி அப்படியே நீங்க முன்னாடி போட்டீங்கன்னா அதான் என்னது, கேள்வி வாக்கியம். ஓகே, பாருங்க, வாஸ் ஐ ஹாப்பி, ஆனா முடிவுல கொஸ்டின் மார்க் வரும். வாஸ் ஐ ஹாப்பி, நான் சந்தோஷமா இருந்தனா. வாஸ் ஹி ஹாப்பி, அவன் சந்தோஷமா இருந்தானா. வாஸ் ஷி ஹாப்பி, அவள் சந்தோஷமாக இருந்தாளா. வாஸ் இட் ஹாப்பி, அது சந்தோஷமா இருந்துச்சா. வாஸ் செந்தில் ஹாப்பி, செந்தில் சந்தோஷமா இருந்தானா. வேர் யூ ஹாப்பி, நீ சந்தோஷமா இருந்தியா அல்லது நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்களா. வேர் வி ஹாப்பி, நாங்க சந்தோஷமா இருந்தோமா. வேர் தே ஹாப்பி, அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்களா. அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? முடிஞ்சு போச்சு. ஹாப்பிக்கு பதிலாக எந்த வார்த்தையும் இருக்கலாம். டாக்டர் அப்படின்னு இருக்கலாம், நீ டாக்டரா இருந்தியா அப்படிங்கிற கேள்வி கேட்கலாம், நீ வீட்டுல இருந்தியான்னு கேட்கலாம், நீ ஸ்கூல்ல இருந்தியான்னு கேட்கலாம், என்ன கேள்வினாலும் கேட்கலாம். ஓகே, அதுக்கு தகுந்த மாதிரி இதை மாத்திக்கிட்டே வரணும். பட் இந்த ஃபார்மேட் வந்து மாறவே மாறாது. ஓகே, நம்ம இதை பிராக்டிஸ் பண்ணலாமா? இப்போ லெட்ஸ் பிராக்டிஸ். நீ மாணவனாக இருந்தாய், நீ மாணவனாக இருந்தாய் அப்படின்னு இருக்கு. சோ நீ அப்படின்னு வந்திருக்கு. அப்ப இங்கிலீஷ்ல என்னது அதுக்கு? யூ. யூ வந்தா என்ன என்ன பயன்படுத்தணும், என்ன பி வெர்ப் பயன்படுத்தணும்? வேர். You were a student. Next, நீ மாணவனாக இல்லை. ஓகே, நீ மாணவனாக இல்லை அப்படின்னு சொல்லணும். ரைட்? அப்ப எப்படி சொல்லலாம்? You were not a student. ஓகே, நெக்ஸ்ட், நீ மாணவனாக இருந்தாயா கேள்வி கேட்கும் போது இந்த வேர் முன்னாடி வந்துடும். அவ்வளவுதான்.
கேள்விக்குறி மறக்காம போட்டுறணும். You were a student, நீ மாணவனாக இருந்தாய். You were not a student, நீ மாணவனாக இல்லை. Were you a student, நீ மாணவனாக இருந்தாயா? இதை எப்படி வாசிக்கணும் அப்படின்னு பாருங்க. பாருங்க, were, were, அவ்வளவுதான். where அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, அது வந்து WHERE. இது எப்படி வாசிக்கணும்னா were. ஓகே, were you a student, நீ மாணவனாக இருந்தாயா? அவ்வளவுதான். சிம்பிளா இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 சென்டென்ஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, சோ அவள் நேற்று வீட்டில் இருந்தாள், அவள் நேற்று வீட்டில் இல்லை, அவள் நேற்று வீட்டில் இருந்தாளா, எல்லாமே பாஸ்ட குறிக்கக்கூடிய விஷயங்கள் தான். சோ அவள் நேற்று வீட்டில் இருந்தாள் அப்படிங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸ், அவள் நேற்று இல்லை அப்படிங்க வீட்டில் இல்லை அப்படிங்கிறது நெகட்டிவ், இருந்தாளா அப்படின்னு கேள்வி கேட்கறது இன்டரோகேட்டிவ் சென்டென்ஸ், ஐனா இன்டரோகேட்டிவ். ஓகே, சோ ஆன்சர் பண்ணலாமா? நீங்களே எங்க சேர்ந்து ஆன்சர் பண்ணிட்டே வாங்க. அவள் நேற்று வீட்டில் இருந்தாள் அப்படின்னு இருக்கு. ஓகே, இதுல எது சப்ஜெக்ட்? அவள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? she. she வந்தா was வருமா இல்ல where வருமா? was தான் வரும் இல்லையா? she was. வீட்டில் அப்படிங்கிறது எப்படி சொல்லணும்? at home தான் சொல்லணும், in home அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகே, she was at home, அவள் வீட்டில் இருந்தாள். நேற்று, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? yesterday. அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. she was at home yesterday, அவள் நேற்று வீட்டில் இருந்தாள். அவ்வளவுதான். ஈஸியா இருக்கா? இந்த yesterdayக்கு முன்னாடி you should not use any prepositions. on வந்து பயன்படுத்தவே கூடாது, இப்படி சொல்லக்கூடாது. she was at home on yesterday, on வந்து சொல்லவே கூடாது, எந்த preposition போட வேணாம். ஓகே, so she was at home yesterday. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவள் நேற்று வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? இந்த பி வெர்பை தான் நம்ம கை வைக்கணும் இல்லையா? இதுக்கு பக்கத்துல ஒரு நாட் சேர்த்தா போதும், அதான் நெகட்டிவ். அப்ப எப்படி சொல்லுவீங்க? எல்லாரும் ஆன்சர் சூப்பரா போட்டு வரீங்க கமெண்ட்ல. she was not at home yesterday. ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாருங்க, was பக்கத்துல ஒரு நாட் போட்டிருக்கோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவள் நேற்று வீட்டில் இருந்தாளான்னு கேள்வி கேட்கறதுக்கு இந்த was முன்னாடி போட்டுரும். ஓகே, முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர். was she at home yesterday? அவள் நேற்று வீட்டில் இருந்தாளா கேள்வி. was she at home yesterday? அவள் நேற்று வீட்டில் இருந்தாளா? அவ்வளவுதான். ரீட் பண்ணி பிராக்டிஸ் பண்ணலாமா? she was at home yesterday, அவள் நேற்று வீட்டில் இருந்தாள். she was not at home yesterday, அவள் நேற்று வீட்டில் இல்லை. was she at home yesterday? அவள் நேற்று வீட்டில் இருந்தாளா? அவ்வளவுதான். இதே இது அவன் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அவன் நேத்து வீட்டுல இருந்தான், அதை எப்படி சொல்லுவீங்க? சப்ஜெக்டை மட்டும் மாத்தணும், ஷீக்கு பதிலாக he வரும். ஓகே, he was at home yesterday, அவன் நேத்து வீட்டுல இருந்தான். he was not at home yesterday, அவன் நேத்து வீட்டுல இல்ல. was he at home yesterday? அவன் நேத்து வீட்டுல இருந்தானா? அவ்வளவுதான். ஓகே, சிம்பிளா இருக்கா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், அதையும் நீங்க வந்து சொல்லுங்க, அதுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படிங்கிறதே சொல்லுங்க. ஓகே, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 3 சென்டென்சஸ் எழுதி போட்டிருக்கேன். ஓகே, அவங்க பசியா இருந்தாங்க, அவங்க பசியா இல்ல, அவர்கள் பசியாக இருந்தார்களா? பசிக்குதுன்னு சொல்லுவோம்ல அது. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் வந்து இது பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து கேள்வி வாக்கியம் இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, எல்லாரும் உங்க ஆன்சர் சொல்லுங்க கமெண்ட்ல, நானும் வந்து இங்க சொல்லிட்டே வரேன், ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அவர்கள் பசியாக இருந்தார்கள், பாருங்க பாஸ்ட்ல பசியா இருந்தாங்க. அவர்கள் பசியாக இல்லை, நெகட்டிவ். அவர்கள் பசியாக இருந்தார்களா? கேள்வி வாக்கியம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். ஓகே, தே வந்திருக்கு, வாஸ் வருமா வேர் வருமா? வேர். ஓகே, தே வேர். பசிக்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹங்கிரி. அவ்வளவுதான். ஓகே, ரீட் பண்ணலாமா? they were hungry, அவங்க பசியா இருந்தாங்க. அவர்கள் பசியாக இல்லை. என்ன பண்ணணும்? பி வெர்ப்ல தான் கை வைக்கணும், அந்த பி வெர்ப் பக்கத்துல ஒரு நாட் போட்டுறணும், அவ்வளவுதான். ஓகே, they were not hungry,
ஓகே, அவங்க பசியாக இல்லை. நெக்ஸ்ட், அவர்கள் பசியாக இருந்தார்களா கேள்வி கேட்கணும். அப்ப இந்த வேற தூக்கி முன்னாடி போட்டுருவீங்க, அவ்வளவுதான். ஓகே, முதல் எழுத்து கேபிட்டல் லெட்டர், வேர் தே ஹங்க்ரி, அவ்வளவுதான். were they hungry, அவங்க பசியா இருந்தாங்களா? That's it. ரீட் பண்ணலாமா? They were hungry, they were not hungry, were they hungry, அவ்வளவுதான். நீங்களும் சூப்பரா ஆன்சர் பண்ணீங்க. ஈஸியா இருந்ததா? ஓகே, சோ இதே இது நான் பசியா இருந்தேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவீங்க? நான் பசியா இருந்தேன், அதை எப்படி சொல்லுவீங்க? நான் ஐ. ஓகே, சப்ஜெக்ட் ஐ வந்தா வாஸ் தான் போடணும். ஓகே, ஐ வாஸ் ஹங்க்ரி, அவ்வளவுதான். ஓகே, நேத்து நான் ரொம்ப பசியா இருந்தேன், ஐ வாஸ் ஹங்க்ரி எஸ்டர்டே. காட் இட், அவ்வளவுதான். சோ எங்கெல்லாம் வாஸ் வரும், எங்க வேர் வரும் அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும், அவ்வளவுதான். ஓகே, கமெண்ட்ல சொல்லுங்க பார்க்கலாம். வாஸ் எங்க இங்க யூஸ் பண்ணுவீங்க? எந்த சப்ஜெக்ட்ஸ் கூட வாஸ் யூஸ் பண்ணுவீங்க? சொல்லுங்க. குட். ஓகே, நம்மளோட சப்ஜெக்ட்ஸ் ஐ, ஹி, ஷி, இட், நேம் வந்தா யூஸ் பண்ணுவோம். வேர் எங்க யூஸ் பண்ணுவீங்க? தே, வி, அப்புறம் வேற என்ன? யூ, அவ்வளவுதான். யூ, வி, தே வந்தா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஈஸியா இருக்கா? ஓகே, நெக்ஸ்ட் நான் சொல்லி தர போறது ஃபியூச்சர் ஃபார்ம். ஓகே, நெக்ஸ்ட் ஐ அம் கோயிங் டு டீச் யூ ஃபியூச்சர் ஃபார்ம் ஆஃப் பி வெர்ப்ஸ். அதான் நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். ஓகே, ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ் வந்தாலும், எந்த சப்ஜெக்டிவ் ப்ரொனவுன்ஸ் வந்தாலும், அதாவது ஐ, ஹி, ஷி, இட், நேம், யூ, வி, தே, எது வந்தாலும் will be தான் பயன்படுத்தணும். ஓகே, will be. ஓகே, இந்த ஒரு வார்த்தை தான், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, I will be நான் இருப்பேன், he will be அவன் இருப்பான், she will be அவள் இருப்பாள், it will be அது இருக்கும், செந்தில் will be செந்தில் இருப்பான், you will be நீ இருப்பாய் அல்லது நீங்கள் இருப்பீர்கள், we will be நாங்கள் இருப்போம், they will be அவர்கள் இருப்பார்கள். ஓகே, சோ இத நெகட்டிவா மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த will beக்கு அடுத்து நாட் போடக்கூடாது, இந்த வில்லுக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். அது வந்து நெகட்டிவ். I will not be நான் இருக்க மாட்டேன், I will not be at home நான் வீட்ல இருக்க மாட்டேன். ஓகே, she will not be அவன் இருக்க மாட்டான், she will not be அவள் இருக்க மாட்டாள், he will not be எல்லாமே எல்லாத்துக்கும் இதே ஃபார்மேட் தான். நாட் வந்து வில்லுக்கும் பிக்கும் அப்புறம் வரக்கூடாது, will be ரெண்டு வார்த்தைகள் இருக்கிறதுனால ரெண்டுக்கும் நடுவுல இங்க நாட் போடணும். கேள்வி கேட்கும் போது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த will be இருக்கு இல்லையா, அந்த வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போடணும், பி வந்து அங்கேயே இருக்கணும், அவ்வளவுதான். ஓகே, சோ எப்படி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். will I be நான் இருப்பேனா, will I be at home நான் வீட்ல இருப்பேனா. ஓகே, will he be at home அவன் வீட்ல இருப்பானா, will she be at home அவள் வீட்ல இருப்பாளா, will they be at home அவர்கள் வீட்டில் இருப்பார்களா. வில்ல மட்டும்தான் முன்னாடி தூக்கி போடணும். ஓகே, சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது நல்லா புரியும். ராமு வீட்டில் இருப்பான், ராமு வீட்டில் இருக்க மாட்டான், ராமு வீட்டில் இருப்பானா. இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து கேள்வி வாக்கியம், இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். ஆன்சர் பண்ணலாமா? தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ராமு வீட்டில் இருப்பான், இருக்க மாட்டான், இருப்பானா எல்லாமே ஃபியூச்சரை குறிக்கக்கூடிய வார்த்தைகள். ஓகே, இங்க என்ன சப்ஜெக்ட்? ராமு. ஓகே, நேம் வந்திருக்கு, நேம் வந்தாலும் என்னதான் பண்ணணும் நீங்க? will be தான், வேற வழியே கிடையாது. ஓகே, வீட்டில் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கே தெரியும், அட் ஹோம். ராமு வீட்டுல இருக்க மாட்டான் அப்படின்னா நீங்க வந்து இந்த பி வெர்பை தான் கை வைக்கணும். என்ன பண்ணணும்? வில்லுக்கும் பிக்கும் இடையில ஒரு நாட் போடணும், அவ்வளவுதான். ராமு will not be at home. ஓகே, நெக்ஸ்ட் ராமு வீட்ல இருப்பானா கேள்வி கேட்கறதுக்கு இந்த வில்ல மட்டும் தூக்கி முன்னாடி போடணும். ஓகே, அது எப்படின்னு பார்க்கலாம். will ராமு be at home, அவ்வளவுதான். வாசிச்சு பாருங்க. ராமு will be at home, ராமு will not be at home, will ராமு be at home, அவ்வளவுதான். ஓகே, சோ இந்த பிஏ சேர்த்து முன்னாடி போட்டீங்கன்னா நல்லா இருக்காது, தப்பு. இங்கிலீஷ் அந்த ஃபார்மேட் கிடையாது. ஓகே, will not அதை சுருக்கி எப்படி சொல்லலாம் அப்படின்னா won't அப்படின்னு சொல்லலாம், தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, won't
will not be அதாவது won't be அப்படின்னு சொல்லலாம். won't அப்படின்னா will not ஓட contraction. ராமு won't be at home. அவ்வளவுதான். இப்போ சப்ஜெக்ட மட்டும் மாத்தி நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, அவன் வீட்ல இருப்பான், அதை எப்படி சொல்லுவீங்க இங்கிலீஷ்ல? அவன் வீட்டில் இருப்பான், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? வெரி குட். he will be at home. ஓகே, ராமுக்கு பதிலா இங்க ஹீன்னு வரும், அவ்வளவுதான். he will be at home. அவர்கள் வீட்டில் இருப்பார்கள், they will be at home. அவ்வளவுதான். ஓகே, நாளைக்கு வந்து நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க எங்கேயோ டூர் போறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, நீங்க சொல்றீங்க நாளைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேன், அதை எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்? ஐ வில் பி ஹாப்பி டுமாரோ. ஐ வில் பி ஹாப்பி டுமாரோ, நான் நாளைக்கு சந்தோஷமா இருப்பேன். காட் இட். ஸோ அந்த பி வெர்ப்ஸ் வந்து அதுக்கு தான் நம்ம வந்து பயன்படுத்துறோம். ஓகேவா? இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அவங்க சந்தோஷமா இருப்பாங்க, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? ஓகே, அவ்வளவுதான். ஸோ இது வந்து பாசிட்டிவ், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து இன்ட்ரோகேட்டிவ் கேள்வி வாக்கியம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். அவர்கள் அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் அதுக்கப்புறம் வில் பி தான். தே வில் பி, அவர்கள் இருப்பார்கள். எப்படி இருப்பாங்க? சந்தோஷமாக. ஓகே, ஹாப்பி. தே வில் பி ஹாப்பி, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க. நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டார்கள். நெகட்டிவ்ல சொல்றதுக்கு என்ன பண்ணணும்? வில்லுக்கும் பிக்கும் நடுவுல ஒரு நாட் சேர்க்கணும், அவ்வளவுதான். ஓகே, they will not be happy, அவங்க சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. so will not be அது சுருக்கமா won't be அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட், அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்களா? கேள்வி கேட்கும் போது இந்த வில்ல மட்டும்தான் முன்னாடி கொண்டு வரணும், பி அங்கேயே இருக்கட்டும். ஓகே, will they be happy, அவங்க சந்தோஷமா இருப்பாங்களா? தட்ஸ் இட். will மட்டும்தான் முன்னாடி வரணும், பி அங்கேயே இருக்கணும், நடுவில் சப்ஜெக்ட் வரும். சிம்பிளா இருக்கா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு நல்லா கத்துக்கிட்டீங்க. am, is, are ப்ரெசென்ட்ல யூஸ் பண்ணணும், was, were பாஸ்ட்ல யூஸ் பண்ணணும், will be வந்து ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணுவீங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்க போறேன். ஓகே, நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். ஆர் யூ ரெடி? ரெடியா இருக்கீங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இது உங்களுக்கான எக்ஸசைஸ். இந்த 3 ஃபார்ம் ப்ரெசென்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் மூணுமே கலந்து கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நல்லா கோ த்ரூ பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு 20 செகண்ட்ஸ் டைம். ஸோ அதுக்குள்ள நீங்க ஆன்சர் பண்ணுங்க. டைம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட நீங்க ஆன்சர் பண்ணலாம். அதுக்கப்புறம் நான் ஆன்சரை வந்து உங்களுக்கு 20 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா டிஸ்கஸ் பண்றேன். ஓகே, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். டைம்ஸ் அப். ஓகே, ஆன்சர்ஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லணும். நீ அழகாக இருக்கிறாய். இருக்கிறாய் அப்படிங்கறது அந்த வார்த்தையை பார்த்தே கண்டுபிடிச்சிடணும். இது ஒரு ப்ரெசென்ட்ல தான் சொல்லியிருக்காங்க. ஓகே, நீ அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? யூ. யூ வந்தா ப்ரெசென்ட்ல என்ன பி வெர்ப் யூஸ் பண்ணுவீங்க? ஆம் யூஸ் பண்ணுவீங்களா, இஸ் யூஸ் பண்ணுவீங்களா, ஆர் யூஸ் பண்ணுவீங்களா? ஆர் தான் யூஸ் பண்ணணும். இப்படி பொறுமையா ஆன்சர் பண்ணா போதும். ஓகே, யூ ஆர் அழகாக, இங்கிலீஷ் என்னது? பியூட்டிஃபுல். ஓகே, யூ ஆர் பியூட்டிஃபுல், நீ அழகாக இருக்க. இதே நீ நல்லா இருக்க அப்படின்னு சொல்றது யூ ஆர் குட் அப்படின்னு சொல்லலாம். யூ ஆர் பியூட்டிஃபுல், அழகாக பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ரைட். நெக்ஸ்ட், நாங்கள் ஸ்கூல்ல இருந்தோம். நாங்க ஸ்கூல்ல இருந்தோம். இருந்தோம் இப்ப இல்ல, இது வந்து பாஸ்ட். ஓகே, அதை நோட் பண்ணிக்கணும். ஸோ சப்ஜெக்ட் என்னது? நாங்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? வி. பாஸ்ட்ல வந்து வி வந்தா வாஸ் வருமா இல்ல வேர் வருமா? பன்மையை குறிக்குது, அப்ப வேர் தான் வரும். ஓகே, we were ஸ்கூலில் அப்படிங்கிறதுக்கும் நீங்க அட்டு தான் போடணும். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம். ஹோம், ஸ்கூல், காலேஜ், அதுக்கு முன்னாடி நீங்க வந்து அட்டு தான் போடணும். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹோம், ஸ்கூல், காலேஜ், யூனிவர்சிட்டி. ஓகே, அடுத்த ஆஃபீஸ், இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு முன்னாடி நீங்க அட்டு தான் போடணும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட், அவன் என்னுடைய நண்பனாக இருக்கிறான். அவன் என்னோட ஃப்ரெண்டு. அவ்வளவுதான். இந்த சென்டென்ஸ் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக அந்த இருக்கிறான் அப்படிங்கிறத சேர்த்திருக்கேன். ஓகே, அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். ஓகே, அதை எப்படி சொல்லுவீங்க? இருக்கிறான், இது பிரசன்ட் தான் குறிக்குது. ஸோ அவன் அதுக்கு இங்கிலீஷ்ல என்னது? ஹீ. பிரசன்ட்ல ஹீ வந்தா என்ன வரும்? ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா?
இஸ் தான் வரும். ஹி இஸ் என்னுடைய நண்பனாக, மை ஃப்ரெண்ட். அவ்வளவுதான். நெக்ஸ்ட், அவர்கள் அங்கே இருப்பார்கள். அவங்க அங்க இருப்பாங்க, ஃபியூச்சர், இருப்பார்கள். ஓகே, இந்த சப்ஜெக்ட் என்னது? அவர்கள். அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தே. ஓகே, தே போட்டாச்சு. அதுக்கடுத்து என்ன வரும்? வில் பி. ஃபியூச்சர்ல எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான். தே வில் பி. அங்கே, அதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? தேர். அவ்வளவுதான். தே வில் பி தேர். அவங்க அங்க இருப்பாங்க. நெக்ஸ்ட், நான் இன்று சந்தோஷமாக இருக்கிறேன். நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இது பிரசன்ட். ஓகே, இருக்கிறேன் அப்படின்னு வந்திருக்கு. சோ ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் என்னது? ஐ. ஐ வந்தா ஆம் வருமா, இஸ் வருமா, ஆர் வருமா? ஐ வந்தா டிஃபால்ட்டா ஆம் தான் வரும். ஐ ஆம் சந்தோஷமாக அப்படிங்கிறதுக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஹாப்பி. இன்று அப்படின்னா என்னது? டுடே. அவ்வளவுதான். ரீட் பண்ணுங்க. ஐ ஆம் ஹாப்பி டுடே. நான் இன்னைக்கு சந்தோஷமா இருக்கேன். இதுல யாரெல்லாம் 5 out of 5 எடுத்தீங்க? உங்களோட மார்க்ஸ் என்ன? அதை கமெண்ட் சொல்லுங்க. எல்லாருமே ஃபுல் மார்க்ஸ் வாங்கியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஈஸியா இருந்ததா? ஓகே, ஸோ இது எல்லாமே பி வேர்ப்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆர், வேர், இஸ், வில் பி, ஆம். இதுல எதையாவது ஒன்று மாத்தினீங்கன்னா மீனிங்கே மாறிடும். ஓகே, தெரிஞ்சிட்டீங்களா? இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஈஸியான ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஹோம்ஒர்க்கும் பண்ணி அதோட ஆன்சர் கமெண்ட்ல சொல்லிருங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க. உங்களுக்கு ஒரே ஒரு சென்டென்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நாங்க நண்பர்களாக இருக்கிறோம். இது பிரசன்டா, பாஸ்டா, ஃபியூச்சரான்னு கண்டுபிடிங்க. ஓகே, கண்டுபிடிச்சிட்டு என்ன பி வெர்ப் வரும் அதையும் சூஸ் பண்ணி கரெக்டான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லணும். ஓகே, சிம்பிளான கொஸ்டின் தான். ஓகே, அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கண்டிப்பா டே 1 பார்க்காதவங்க அதையும் பாருங்க. ஸோ டே 2 இப்போ நான் சொல்லி கொடுத்துட்டேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இங்கிலீஷ் ஈஸியா பேசிடலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி டே 3 இன்னும் சூப்பரா இருக்கும். டே 3ல பார்க்கலாம். நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.